வெட்டிங்னாலே ஈவென்ட்குள்ள வந்துடும். ஈவென்ட்னா டெஃபினட்டா ஃபிளார் வந்துடும். இந்த ஃபிளாருக்கு ஜிஎஸ்டி எப்படி வரும்? சோ ஃபிளார் அப்படிங்கிறப்போ ஒரு பூவை நீங்க அப்படியே உதிரியா வாங்கி சேல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகாது. ஏன்னா அது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டா கன்சிடர் பண்ணுவாங்க. இல்ல சார், நான் நார்மலா ப்ராடக்ட் வந்து ஆர்டிபிஷியல் ஃபிளவர் தான் வைக்கிறேன், இது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் இல்ல, அப்ப ஆர்டிபிஷியல் ஃபிளவர் அப்படிங்கிறப்போ 18% வந்து ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும். அதுக்கும் குட்ஸுக்கு கீழே தான் வரும். சோ 40 lakhs வரைக்கும் பிரச்சனை இல்லை சார். இதே இது நான் அந்த பூவை வாங்கி பொக்கே மாதிரியோ இல்ல பூமாலை மாதிரியோ செஞ்சு நான் சேல் பண்றேன் அப்படிங்கிறப்போ டெஃபினட்டா ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகாது. ஆனா அட் த சேம் டைம் நீங்க பிராண்ட் நேம் யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அதுக்கு 5% ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும். பிராண்ட் நேம் இல்லைன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. சரி, அடுத்தது இப்போ இதே இது இந்த ஃபிளவரை நான் யூஸ் பண்ணி வெட்டிங்ல டெக்கரேட் பண்றேன் இல்ல ஸ்டேஜ்ல டெக்கரேட் பண்றேன் அப்படிங்கிறப்போ நீங்க சர்வீசஸ்க்கு கீழே வந்துருவீங்க. சோ ஒன்ஸ் சர்வீஸ் கீழே வந்துட்டீங்க அப்படின்னா 18% ஜிஎஸ்டி டெஃபினட்டா அட்ராக்ட் ஆகும். எப்போனா உங்களோட டர்னோவர் 2 லட்சத்துக்கு மேல தாண்டும் போது.